ஹலோ ஆல் வணக்கம். வேர்ல்ட் T20 இனிதே துவங்கியது. பீடாக் வெல்கம் டு த ஷோ. சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஸ்ரீலங்கா நியூயார்க்ல நடக்குது. இந்த மேட்ச் தான் ப்ரிவ்யூ பண்ண போறோம். பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வைங்க. இனிஷியல் தாட்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்ம சேனல்னாலே நம்பர்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஃபேஸ் வைஸ் பிரேக்கப் இப்போ வந்து ஒரு ஃபில்லின் பிச்சை கொண்டு வர போறாங்க நியூயார்க்கு. அதனால நான் வந்து பழைய ஆஸ்திரேலியால இருந்து அப்படிதானே? அதனால இந்த பழைய ஸ்டாட்ஸ் நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். ஸோ ஒரே இது என்னன்னா, இந்த ஃபில்லின் பிச்சு எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். ஒரு ரேண்டமா அது வந்து எப்படி, அது ஒரு சிந்தட்டிக் டர்ஃப் மாதிரி இருக்கும், ஹார்டா இருக்கும், பவுன்ஸும் கேரியும் நிறைய இருக்கும். பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி, ஈக்குவலி காம்படிஷன் பிட்வீன் த பேட் அண்ட் பால் இருக்குமே ஒழிய உங்களுக்கு வந்துட்டு அவ்வளவு ஈஸியா இருக்காது ரன் ஸ்கோரிங். பட் கரெக்டா ஆடினீங்கன்னா இதுவா இருக்கும். அந்த தியரி வந்து மாறாது. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல நீங்க விக்கெட் கொடுக்காம ஆடணும். எப்படி இங்க ஆடணும்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல பால் டெஃபினட்டா நியூ பால் அலையும். ரெண்டு டீமுமே ஃபாஸ்ட் bowling யூனிட் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஹாஸ் டு பி த செட்டப் ஃபேஸ். ஒரு 45 for 1 ஆடினோம். செகண்ட் ஃபேஸ்லயே விக்கெட் கொடுக்காம ஒரு 78க்கு 1 வந்துட்டீங்கன்னா, தேர்ட் ஃபேஸ்ல கொஞ்சம் மொமெண்டம், ஒரு 45 9 ஒரு 45 to 47. அதுக்கப்புறம் கடைசி 5 ஓவர்ல உங்களுக்கு வந்து ஒரு 6 விக்கெட்டு இல்ல 7 விக்கெட் இருந்ததுன்னா ஒரு 55 ரன் வந்துடும். தட் வில் டேக் யூ டு ஸ்கோர் அரௌண்ட் 175, 170, 175 to 180. டெஃபினெட்லி டிஃபெண்டபிள். அப்படிங்கிறனால இந்த நேச்சர் ஆஃப் த பிச்சை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. when we come to Caribbean, we will go back to our customary stats. ஏன்னா நிறைய மேட்சஸ் அங்க ஆடி இருக்காங்க, பிச்சு எப்படி இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ இதுல என்னன்னா, the key is going to be this. இப்போ இன்னொன்னு என்னன்னா, இந்த ஐபிஎல் ஃபீவர்ல இருந்து எல்லாரும் வராங்க. இங்கிலாந்து பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோரிங், 150 அடிச்சா 15 ஓவர்ல அடிச்சுட்டாங்க இங்கிலாந்து. அந்த மாதிரி நீங்க யோசிச்சுன்னு ஓகே, ஒரு 190 அடிக்கிறேன். இப்ப ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க. ஓகே, நான் வந்துட்டு சவுத் ஆப்பிரிக்கா பேட் வெரி டீப் டிஸ்ட்ரக்டிவ் விட்டர்ஸ் கசாமசான் அடிக்க போய் 130 ஆல் அவுட் ஆயிட்டாங்கன்னா வாய்ப்பே கிடையாதுங்க போது, இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நீங்க கன்சாலிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ரீஅசஸ் பண்ணணும் கடைசி 10 ஓவர் எப்படி ஆடணும். இப்ப பிளேயிங் 11 காம்பினேஷனுக்கு வருவோம். இப்ப சவுத் ஆப்பிரிக்கா எப்படி போகணும் அப்படின்னா, கரண்ட் ஃபார்ம், மில்டன் டீகாக் ஹேஸ் டு ஓபன் வித் ரீசா ஹென்ட்ரிக்ஸ், மாக்ரம் at 3, Klaasen at 4, David Miller at 5, Tristan Stubbs at 6, Marco Jansen at 7, Maharaj at 8, Rabada at 9, Otili Bartman at 10, and Tabre Shamsi at 11. இப்ப வெளியில உட்கார்றது யாருன்னா, ரிக்கிள்டன் இஸ் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் டு குவிண்டன் டிகாக்கு. குவிண்டன் டிகாக் வில் பி ப்ரிஃபர்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பியான் ஃபார்டேன், அவர் அகெயின் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மகாராஜ். ஆட முடியாது. ஆண்ட்ரிக் நார்கே ஹஸ் பீன் woefully அவுட் ஆஃப் ஃபார்ம். ஸோ யூ கன்சிடர் தட் வாட் he did ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் இன் ஐபிஎல், வாட் he did நல்லா ஃபார் சவுத் பண்ணாரு. ஆப்பிரிக்கா. சிறப்பா பண்ணாரு. இல்ல இல்ல, ஒரு ஒரு லெவலுக்கு மேல நீங்க இந்த ரெப்புடேஷன் பார்க்க கூடாது. வேர்ல்டு கப் இஸ் அட் ஸ்டேக். 32 வருஷமா போராடிட்டு இருக்காங்க போது நீங்க அதை பார்க்க கூடாது. இந்த 2 மேட்ச் ஆடினாரு வெஸ்ட் இண்டீஸோட, அங்கேயும் அவர் எக்ஸ்பென்சிவ். அப்படிங்கும் போது யூ நீட் டு மேக் ஷூர் யூ கெட் ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ். ஜிரால்டு கூட்சியே அகெயின், இங்க வந்து ஒட்டினில் பாட்மேன் மாதிரி ஒரே லைன்ல போடுற போலர் ஆடுறது ரொம்ப கஷ்டம். அது பவர் பிளேல ஒரு மாதிரி லைட்டா சீமாயினே இருக்கும் அவருக்கு. வச்சு நோண்டிட்டு வர நியூ பால்ல இருக்கும் போது ஒட்டினில் பாட்மேன் தான் ஆடணும். அப்பார்ட் ஃப்ரம் ஜிரால் கூட்சியே, ரபாதா இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட், தப்ரே ஷாம்சி இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட். இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்ரே ஷாம்சியை உட்காத்தி வச்சுட்டு ஜிரால்டு கூட்சியை ஆடுவாங்க, திங்கிங் தட் இஸ் a fill in pitch. இன்னொன்னு எப்படி யோசிப்பாங்க, ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் ஆர் வெரி குட், தேர் கமிங் ஃப்ரம் சப்கான்டினென்ட், யூ ரேதர் வாண்ட் டு கோ வித் ஒன் மோர் பேஸ் bowling அட்டாக் அப்படின்னா, தென் தப்ரே ஷாம்சி கோஸ் அவுட் அண்ட் ஜிரால் கூட்சியே கம்ஸ் இன். ஒட்டினில் பாட்மேன் அண்ட் கேஷவ் மகாராஜ் are going to be the crucial factors for them. அதனால அவங்க 2 பேரும் அவங்க ஆடியே ஆகணும். இப்ப அதே மாதிரி இங்க நம்பர் 7ல மார்க்கோ யான்சனுக்கு நீங்க ஒன்னொன்னும் பேக்கப் சொன்னீங்க கரெக்டா. மகாராஜுக்கு வந்து 40, இவருக்கு வந்து அதே மாதிரி சொன்னீங்க. ஆனா மார்க்கோ யான்சனுக்கு வந்து பேக்கப்பே கிடையாது. இட் இஸ் வெரி crucial ஃபார் him டு கிளிக் அட் த நம்பர் 7 அண்ட் நியூ பால் வேல்யூ. இந்த ஃபில்லின் பிச்சில் இங்க வரும் மார்க்கோ ஆன்சன் போட்டார்னா, ஒட்டகச்சி விங்கியில பாதி இருக்காரு. 6'7" டாலு,
அந்த ஹை ரிலீஸ் லென்த் போட்டாருன்னா இங்க வரும் மார்க்கோ ஆன்சன் போட்டா. ஸோ அவங்க ஐடியலா அவங்க என்ன பண்ணணும்னா ரபாதாக்கு ஒரு ஓவர் கொடுத்துட்டு அவரு சரியா எப்படி போடுறாருன்னு பார்த்துட்டு யான்சன் 2 ஓவர் போடணும், பாட்மேன் 2 ஓவர் போடணும், கூச்சியே இருந்தா கூச்சியே ஒரு ஓவர் போடணும், இல்ல மகாராஜுக்கே ஒரு ஓவர் கொடுத்துடணும். ஏன்னா நீங்க எப்படி போட்டாலும் ஸ்பின்ன வந்து ஸ்ரீலங்கா நல்லா ஆடுவாங்க போது it won't be a bad idea considering the fact that Shamsi or Gerald Coetzee, Batman is the guy who's going to bowl in power play, who's going to bowl in death overs control. Kagiso Rabadaவோட எக்கானமியை பாருங்க டெத் ஓவர்ஸ்ல இட் ஹஸ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. இன்னொன்னு சொல்றேன், மார்க்கோ யான்சன் வந்து ஒரு டபுள் டியூட்டி பிளேயர். ஓகே, இந்த பவர் பிளேல நீங்க மார்க்கோ யான்சன் மாதிரி ஒருத்தரை நான் என்ன பண்ண 3 ஓவர் கொடுத்துருவேன் பவர் பிளேய. இஸ் நாட் எக்ஸ்பர்ட் டெத் போலர். 4 ஃபாஸ்ட் போலர் உங்களுக்கு இருக்காங்கன்னா 3 ஓவர் மார்க்கோ யான்சன் கொடுத்துட்டு 2 ஓவர் வந்து ஒடினில் பாட்மேன் கொடுத்துட்டு 1 ஓவர் ரபாதா கொடுத்துட்டு ரபாதா மிடில் ஓவர்ஸ்லயே வச்சு நான் ப்ரெஷர் பண்ணுவேன். திஸ் இஸ் வாட் ஐ வில் டூ பிகாஸ் ஐ காட் அனதர் குஷன் ஆஃப் ஜெரால்ட் கூட்ஸே இன். திஸ் இஸ் வாட் தே காட் டு டூ. இப்ப ஸ்ரீலங்காவோட பிளேயிங் லெவன் வந்து எப்படி போகணும், இப்போ ஒன்னே ஒண்ணுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்ரீலங்காவோட ஸ்ட்ரென்த் ஹஸ் ஆல்வேஸ் பீன் ஸ்பின் டாமினேட்டட் அட்டாக்கிங் போது they should not shy away from playing 2 spinners even though it is going to be a fill-in pitch. அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா இன் பேட்டிங் ஆர்டர் பத்தும் நிசாங்கா வில் ஓபன் குஷால் மெண்டிஸ் ஃபாலோட் பை சதீரா சமரவிக்ரமா, சரித் அசலங்கா, தனஞ்சயா டி. நான் அப்படிதான் போவேன், காமிந்து மெண்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஐ வில் கோ வித் தனஞ்சயா டி சில்வா, ஏஞ்சலோ மேத்யூஸ், மடிந்து ஹசரங்கா, திலான் துஷாரா. அசரங்கா தான் 6 ஆடுறாரு. இப்ப 2 பிராக்டிஸ் மேட்ச்மே அசரங்கா பேட்டிங் அட் நம்பர் 6. அதுதான் சொல்றேன், அசரங்கா அட் 7 அவர் 6. அதுக்கப்புறம் நுவான் துஷாரா, மேத்யூஸ் அட் 7 தான் வர்றாரு 2 பிராக்டிஸ் மேட்சும். ஒரு அது நீங்க வந்து இப்ப அசரங்கா வந்து இன்னொன்னு சொல்றேன், அந்த எல்பிஎல்ல ஒர்க் பண்ணும் போது அவர் என்ன சொன்னாரு, நான் முன்னாடி ஆடுறேன்னாரு. நான் கேட்டேன் அவருக்கு, நீங்க முன்னாடி ஆடுறீங்க என்ன டவுன் ஆடணும்னு நினைக்கிறீங்க? ஐ பேட் 3னாரு. அப்படி பார்த்தா 3 ஆடுறீங்களா அப்படின்னு, உங்களுக்கு மேல கான்பிடன்ஸ் இல்லையா? கான்பிடன்ஸ் கிடையாது, நீ நம்பர் 7ல ரொம்ப வைட்டல் இந்த பினிஷிங் ரோல், அதனால நான் பாக்குறேன் நம்ம டெய்ல் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, அஸ்னைனு இந்த நுவான் பிரதீப் இவங்க எல்லாம் இருக்காங்க, அதனால யோசிக்கிறேன். இல்ல நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு நம்பர் 3ல போயிட்டு மேட மேசிவ் டென்ட் ஃபார் அஸ். ஒரு கான்பிடென்ட்டான ஒரு கிரிக்கெட்டர் இருக்கும் போது they might swap this, even Dasaranga might come even one இது ahead of Dhananjay. தப்பு இல்ல, இஸ் a capable batsman தான போயிட்டாங்க. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன், கேப்பபிள் பேட்ஸ்மேன், டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். அது எப்படின்னா 100 மீட்டர் 6 அடிக்க மாட்டாரு, அப்படியே ரூம் கொடுத்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிப்பாரு, அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போய் பிளிக் அடிப்பாரு. டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன். இப்ப பவர் ஸ்ட்ரைக்கர் கிடையாது, ஒரு ரசல் மாதிரியோ இல்லைன்னா ஒரு பொலாட் மாதிரியோ. யூ கேன் கம் தேர் அண்ட் மேக் எ டிஃபரன்ஸ். அந்த 17 பால்ல ஒரு 33 த்ரஸ்ட் அந்த நம்பர் 5ல கொடுத்தா இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பெட்டர். ஏன்னா ஸ்ரீலங்காவோட ப்ராப்ளம் நம்ம என்னன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணதான் அவங்களோட பேட்டிங் தான். If someone like Panithu Asaranga can go there in the middle overs and bat 17 overs and get a momentum, it's going to be a plus. And then you have got experienced players like Dhananjaya De Silva and Angelo Mathews. Take them to the end என்றதுனால I will definitely endorse it. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நுவான் துஷாரா, மகேஷ் தீக்ஷானா, தில்ஷான் மதுஷாக்கா அண்ட் நத்தீஷா பத்திரானா. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்துட்டு எல்லாரும் வந்து ஷானக்கான்றாங்க. ஷானக்காவை நீங்க ஆடினீங்கன்னா ஒரே ஒரு ஆல்ரவுண்டர், அந்த மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் தான் இடம் இருக்கு. அந்த இடத்த மேத்யூஸ் கொடுத்தாச்சு. ஒரு 120 கிலோமீட்டர்ல போடுவாரு, பேட்டிங் ஆடுவாரு. நீங்க இவரை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணும், இந்த 3 ஃபாஸ்ட் போலர்ல ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணணும். தட் இஸ் துஷாரா, மதுஷாங்கா, பத்திரானா. மதுஷாங்காவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, ஜென்னுவன் விக்கெட் டேக்கர். நீங்க சொல்றதுதான் கரெக்ட் பீடா. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அவங்க துஷாரா ஸ்டார்ட் பண்ணாம ஷனக்காவை தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்க துஷாராவை ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறது 2 ஃபாஸ்ட் போலர். பத்தீஷா பத்திரானா இஸ் நாட் நோன் டு போல் இன் பவர் பிளே. ஐ எம் ஷூர் மெனி. தீக்ஷானா போட்டு இன்னைக்கு விக்கெட் எடுத்துட்டாரு இப்போ அயர்லாண்டோட. இந்த ஃபில் இன் பிச்சு இந்த மாதிரி நான் சொல்றேன், சி மூவ்மெண்ட் இருக்கும்னு. நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலிங் யூனிட் வச்சு போவீங்களா, இல்லன்னா வந்துட்டு நீங்க தீக்ஷா நீங்க எப்படி யூஸ் பண்ண? நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அந்த துஷாரா தான் ஆடணும். மும்பை இந்தியன்ஸ்க்கும் இதே தான் சொன்னோம் நம்ம. அவங்க வந்து அது லேட்டர் ஆஃப் டோர்னமெண்ட் தான் அதை உணர்ந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் நல்ல ரிவார்டு கிடைச்சது அவங்களுக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் ஷனக்கா தான் அவங்க நான் நினைக்கிறேன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க நீங்க கிளாஸனையும் ஸ்டப்ஸையும் எப்படி நிறுத்துறீங்கன்னு. எப்படி நிறுத்த முடியும்னா 3 விக்கெட் 2 விக்கெட் ஏழியரா எடுத்தா நிறுத்த முடியும். இப்ப கிளாசன் வந்து பயங்கரமான ஒரு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி வராரு.
அசரங்கா தீக்ஷனா யார் போட்டாலும் பிரிச்சிருவாருங்க. ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ஃபைனல்ஸ்ல எவ்வளவு சர்க்கம்ஸ்பெக்டா ஆடினார் பாருங்க கிளாசன். ஏன் விக்கெட் கரெக்ட். போயிடுச்சு அப்படிங்கும் போது, நீங்க இந்த ஃபில்லிங் பிச்சர்ஸ்ல விக்கெட் எடுக்கணும்னா, come on, Nuwan Tushara can swing the ball either ways. He can bowl Yorkers. He's a wicket-taking bowler. Madhushanka is going to go all out for wickets. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளமே கிடையாது. ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு ரெண்டு 4 ஓவர் போட்டு ஒரு ஓவர் 10 ரனா குடிச்சிட்டு ஒரு ஓவர் நீங்க தீக்ஷனா கொடுக்கலாம். இப்ப நீங்க ரெண்டே ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க துஷாரா விட்டுட்டு 10 ரானாவையும் இவரையும் நீங்க ஆடுறீங்க, மதுஷாங்காவையும். ஒரு போலரு 2 ஓவர்ல 19 ரன் கொடுத்துட்டாங்கன்னா உங்களோட நிலைமை என்ன ஆகும் பாருங்க. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ஃபாஸ்ட் போலர்ஸே போட முடியாது. நீங்க ஷானக்காவையும் மேத்யூஸையும் வச்சு பயமுறுத்துறான்னு நினைச்சா பயமுறுத்த முடியாது. பேட்டிங் லைனப் நம்பர் 7 உங்களுக்கு மேத்யூஸோ அசரங்கா வரான்னா இட்ஸ் டீசென்ட் பேட்டிங் லைனப். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சிட்டு போலிங் பவரை விட்டுறாதீங்க. ஸோ இப்ப இவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இது இப்ப உங்களுக்கு வந்து வெள்ளலையே ஒருத்தர் அவர் டெஃபினட்டா வெளியில உட்காருவார், அது இதுவே கிடையாது. சமீராக்கு இடம் கிடையாது. பிகாஸ் திஸ் ஆர் கோயிங் டு பி த டாப் 3 சீமர்ஸ். காமிந்து மெண்டிஸா இல்ல தனஞ்சயா டிசில்வாவா, அது ஒண்ணுதான். காமிந்து மெண்டிஸ் லெப்ட் ஹேண்டர்ன்றதுனால இன்னொரு லெப்ட் ஹேண்டரை வச்சுக்கலாம், தனஞ்சயா டிசில்வாக்கு யோசிக்கலாம். லைக் டு லைக் பிளேயர்ஸ், ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பிளேயர்ஸ், ரெண்டு பேராலையும் போலிங் போட முடியும். இட் கேன் கோ ஈதர் வே. பட் ஷானக்காவா அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு பதில கொண்டு வந்தாங்கன்னா they're asking for trouble. இப்ப எட்ஜ்னு பார்ப்போம். அந்த டாப் 3 வந்துட்டு take them to safety to 10 overs 78 for 1 or 2. பத்தும் நிசாக்கா ஒரு கிளாஸ். குஷால் மெண்டிஸ் ஹை ரிஸ்க் கிரிக்கெட். சதீரா சமரவிக்ரமா இஸ் கிளாஸ். அங்க பாத்தீங்கன்னா உங்க குவிண்டன் டிகாக் ஒரு இன்டிஃபரண்ட் ஃபார்ம்ல இருக்காரு. அப்புறம் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இஸ் அ சூப்பர் பிளேயர். ஐடன் மார்க்னா டெஃபினெட்லி ரைஸ் ஆன் டு தி அக்கேஷன்றதுனால பெரிய எட்ஜ் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா டேக் தம் ஃப்ரம் 12 overs to 20. இங்க அசலங்கா ஓகே குட் பிளேயர். டி சில்வா ஆர் மெண்டிஸ் ஓகே. ஆஞ்சலோ மேத்யூஸ் நாட் அ பிக் ஹிட்டர் பட் he can bat. அசரங்கா கேன் பேட். அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வண்டியே இருக்கு. உங்களுக்கு டேவிட் மில்லர், ஹென்ரிக் கிளாசன், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ், மார்க்கோ ஆன்சன்றதுனால அந்த எட்ஜ் டெஃபினட்டா உங்களுக்கு இருக்கு. இந்த ஃபாஸ்ட் போலிங் எட்ஜ் நம்ம சொல்ற மாதிரி 3 பிளேயர் ஆடினா மதுஷாங்கா, துஷாரா, 10 ரானா பொட்டன்ட் வெப்பனு. அங்க பாத்தீங்கன்னா ஒட்டீனில் பாட்மேனு, அதுக்கப்புறம் ஜிரால்டு கூப்சியே, அகிசோ ரபாதா, அதுக்கப்புறம் மார்க்கோ ஏன்சனு. இப்ப ஈக்குவல்ல தான் சொல்லுவேன், பெருசா எட்ஜ் கொடுக்க மாட்டேன். ஸ்பின் எட்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் எக்ஸ்பெக்டட் டு பிளே ஒன்லி 1 ஸ்பின்னர். அங்க நீங்க கண்ட்ரோல் நிறைய பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசரங்கா தீக்ஷனா இருக்காங்க. தீக்ஷனா கண்ட்ரோல் பண்ணிடுவாரு, அந்த கண்ட்ரோலே மகாராஜ் கொடுப்பாரு. தென் தே கோட் அசரங்கா அப்படிங்கும்போது ஸ்பின் எட்ஜ் கொஞ்சம் இருக்கு. ஆனா இந்த பிச்சு நீங்க வந்து கண்டிஷன்ஸ் பார்க்கும்போது it is expected to have a little bit of a bounce unseen movement because of fill-in pitch ன்றதுனால South Africa will go with the edge of 52-48 in my opinion, even though I don't have a stats to back it up in. இத ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா வந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க ஸ்ரீலங்காவை அவ்வளவு சீக்கிரமா வந்து குறைச்சி எடை போட முடியாதுன்னு. ஸ்ரீலங்கா டீம் டெஃபினட்டா டீசென்டா இருக்கு. ஸ்ரீலங்கா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்றீங்களா? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா நியூயார்க்ல ஒரு செம சம்பவத்தை கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் பிராக். பட் ஸ்ரீலங்கா வில் டெஃபினெட்லி ஹாவ் அ குட் டோர்னமெண்ட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் ஈவன் தோ தே லாஸ்ட் த கேம் அது நெதர்லாண்ட் வார்ம் அப், அயர்லாண்டோடையும் 158 தான் அடிச்சாங்க நினைக்கிறேன், 163 நினைக்கிறேன். பட் ஸ்டில் ஐ ஸ்டில் பேக் தம் டு டூ வெல். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா வில் ஹாவ் த எட்ஜ். அந்த நோட் ஃபேண்டசி பிக்ஸ் என்னன்னா ஃபேண்டசின்னு பார்த்தா உங்களுக்கு சாரி உங்களோட பிளேயரை நான் புடுங்குறேன். பத்தும் நிசாக்கா ஒரு ஒரு அதாவது நான் எப்படி பார்ப்பேன்னா இந்த மாதிரி ஒரு இதுல பியூட்டிஃபுல்லா மெச்சூர்டா லீவ் பண்ணி விட்டு விட்டு ஆடி பேக் ஃபுட்ல லேட்டா ஆடுற ஒரு கிளாசிக் பிளேயரு, அவரை நான் கண்டிப்பா எடுப்பேன். தில்ஷான் மதுஷாங்கா, குவிண்டன் டிகாக் அப்படியே லூசா டிரைவ் ஆட போவாரு. அதனால வந்து பயங்கரமா அவருக்கு ஸ்விங் ஷூரா எடுக்கும், அதுல சந்தேகமே இல்லை. தில்ஷான் மதுஷாங்காவை எடுப்பேன். பனிந்து அசரங்கா 4 ஓவர் போட்டா ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. இஸ் எக்ஸ்பெக்டட் டு பேட் டாப் ஆஃப் த ஆர்டர். இஃப் நாட் டாப் ஆஃப் த ஆர்டர் அட்லீஸ்ட் நம்பர் 5 or நம்பர் 6 டபிள்யூடி பிளேயர், அவரை எடுப்பேன். அங்க பாத்தீங்கன்னா இப்பதான் சொன்னேன் மார்க்கோ ஆன்சன் போட்டா இங்க வரும்னு. அது பிக்அப் மார்க்கோ ஆன்சன், பிக்அப் ஒட்டீனில் பாட்மேன் இஸ் ஆல்சோ கோயிங் டு போல் இந்த டெத் ஓவர்ஸ். அடுத்த பிக் பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி கேஷவ் மகாராஜ். ஸோ என்னோட 6 பிக் பாத்தீங்கன்னா கேஷவ் மகாராஜ்,
மார்க்கோ யான்சன், ஒட்டினில் பாட்மேன், பத்தும் நிசாங்கா, தில்ஷான் மதுஷாங்கா, பனிந்து ஹசரங்கா. இது ஓகே, நீங்க ஒத்துக்கிட்டீங்க. எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு என்னையா ஒத்துக்கிறது அப்படிங்க கோவப்படுறது தெரியுது. ஒரு மீதி 5 நீங்க சொல்ற 5 தான் வந்துட்டு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்து மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போறாங்க. அந்த 5 முடிச்சு வச்சிருக்கேன். இல்ல இந்த 6 பாயிண்ட் வாங்கணும் எனக்கு. அது போக நான் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த சைடு வந்து பத்திரானா கண்டிப்பா டெத்ல போடுவாரு, குவாலிட்டி பவுலர். ஃபிட்னஸ் ஒன்று தான் இஷ்யூ, பட் தென் ஹீ ஷுட் பி ஏபிள் டு டூ வெல். அதே மாதிரி குசால் மெண்டிஸ் நீங்க சொன்ன மாதிரி ஹை ரிஸ்க் கிரிக்கெட்டர், பட் தென் நல்ல பாயிண்ட் வந்துடும். வெரி அக்ரெசிவ் பிளேயர், கண்டிப்பா அவரை மிஸ் பண்ண முடியாது. இவங்க 2 பேரும் இந்த சைடு. அந்த சைடு வந்து கிளாசன் விட முடியாது எந்த ஃபேண்டசிலையுமே, ரொம்ப கஷ்டம். மார்க்ரம் இந்த மாதிரி இப்போ இம்பாக்ட்ஸ் அப் அப்படிங்கிறது இல்லை. ஐபிஎல்லுக்கும் இதுக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால பீப்புள் லைக் மேக்ஸ்வெல், மார்க்ரம் இவங்களுக்குலாம் வந்து நிறைய பவுலிங் கிடைக்கும். மொயின் அலி, லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம். ஸோ நான் வந்து மார்க்ரமையும் கண்டிப்பாக எடுப்பேன். ஒட்டினில் பாட்மன் நீங்கள் எடுத்துட்டீங்க, மகாராஜும் நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்போ வந்து ரீசா ஹென்ட்ரிக்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ ஐ கோ வித் ரீசா. ஸோ ரீசா, மார்க்ரம், கிளாசன். அந்த சைடு வந்து பத்திரானா அண்ட் குசால் மெண்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் என் 5 பிக்ஸ். ஸோ இந்த மேட்சுக்கு நீங்க வந்து ஸ்ட்ராட்டஜிஸ், பிளேயிங் 11, ஃபேண்டசி எல்லாமே சொல்லிட்டோம். ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, ஐ எம் சர்ப்ரைஸ்ட் பை திஸ். தே ஷுட் ஹவ் ஹேட் அ கேரி ஓவர் பாயிண்ட். அது ஏன் ஐசிசி பண்ணலன்னு எனக்கு தெரியல. அதனால உங்களுக்கு எப்படின்னா, நீங்க ஒரு மேட்ச் நீங்க வந்து 3 பெரிய டீம் இருக்கு, தட் இஸ் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. அப்படிங்கும்போது அந்த கேரி ஓவர் பாயிண்ட்னா டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். ஒருவேளை ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோத்துட்டு அதுக்கப்புறம் பங்களாதேஷ ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, சவுத் ஆப்பிரிக்காவும் ஸ்ரீலங்காவும் போனா சவுத் ஆப்பிரிக்கா would have gone 2 கேரி ஓவர் பாயிண்ட்ஸ், ஸ்ரீலங்கா 0. அப்படிங்கும்போது இங்க நீங்க ஒரு மேட்ச் தோத்தீங்கன்னா அது கான்சிக்வன்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிளேயிங். இப்ப என்ன, அது இட் இஸ் a match of the tournament, no matter what importance it has got. இந்தியா அண்ட் பாகிஸ்தான் பிளேயிங். எந்த டீம் தோத்தாலும் அதுக்கப்புறம் மீதி 3 டீமை ஜெயிச்சா ஈஸியா உள்ள வந்துருவாங்க. 2 டீமுமே சீடிங்ஸ் பிரகாரம் அந்த பர்டிகுலர் குரூப்புக்கு தான் போவாங்கும் போது all you got to do is to make sure ஒரு பெரிய டீம் கிட்ட நீங்க தோத்தீங்கன்னா கூட you can always recover and come back. It doesn't have any significance at all moving to the second round. சூப்பர் 8 தான் உங்களுக்கு வந்து டோர்னமெண்ட் சூடு பிடிக்கும். அப்படிங்கும்போது இந்த கேரி ஓவர் பாயிண்ட்ஸ் இல்லாதனால கொஞ்சம் அந்த விறுவிறுப்பு ஐசிசி குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு. பட் ஸ்டில் யூ வாண்ட் டு கேரி ஓவர் அந்த மொமெண்டம். ஏன்னா வந்துட்டு இன்னொரு பங்களாதேஷ்னு ஒரு டீம் இருக்கு. லாஸ்ட் சீரீஸ் அகேன்ஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்ப நீங்க ஒரு டீம் வந்து தோக்குற டீமு ஒன் மோர் பேட் டேனா தேர் நாட் கோயிங் டு ப்ராக்ரஸ் டு சூப்பர் 8. பீப்புள் ஆர் டாக்கிங் அபவுட், ஐ எம் டாக்கிங் அபவுட் கேரி ஓவர் பாயிண்ட்ஸ். சூப்பர் 8க்கு போக முடியாம போயிடும். அப்படிங்கும்போது no team wanted to put them into a situation playing a team like Bangladesh which has got all the goods to beat you. Team wants to open up, on a winning note. It's going to be important for both the teams, particularly if Sri Lanka from subcontinent can beat South Africa in that fill-in pitch. It's going to give them a hell lot of confidence. பாப்போம், என்னோட எட்ஜ் சவுத் ஆப்பிரிக்காவோட இருக்கு, just because of the nature of the pitch. சாரும் அதே தான் சொல்லியிருக்காரு. It's going to be a cracker of the game. We will come and review all the big important matches. That is definitely going to be every day. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டீம் மேட்ச் ஆடிட்டே இருக்குன்றதுனால keep you entertained until we come back and entertain you for yet another episode of T20 World Cup preview or review. Thanks a lot and bye bye.